வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு மினி 5.1 ரிமோட் கிட்ட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போர்டு தான் அது. இது நான் ஆல்ரெடி ஒரு மினி 5.1 ரிமோட் கிட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஐசி சேம் நம்பர் தான், PT2258ங்கிற நம்பர் தான். இது வந்து SMT மாடலில் போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே காட்டினது வந்து த்ரோகல் பெரிய ஐசி போட்டு வந்திருக்கும். இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்புட்டு அவுட்புட்டுக்கு ரெண்டுமே ஆர்எம்எஸ்சி கனெக்டரோடு உங்களுக்கு வந்துடும். வயர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்படி இதை இன்புட்டில் ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு, அதேமாதிரி அவுட்புட்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு, இதை வந்து நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் உங்களோட ஆடியோ போர்டில் கொடுத்துடலாம். இதுலேயே சென்சார் கண்ட்ரோல் போர்டு வரும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல இணைக்கணும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த சென்சார் மட்டும் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் தெரியிற மாதிரி ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, இதுலேயே இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்களா, இதுலேயே நீங்கள் எப்பயும் போல் தனித்தனி வால்யூமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சப்பூபர், இது சென்ட்ரு, அதே மாதிரி இது சரவுண்டு, இது டோட்டல் வால்யூம் கண்ட்ரோல், இது மாஸ்டர் வால்யூம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பேஸ் ட்ரிபிள் இன்ஃபில்டாக வராது. மற்றபடி இதில் நீங்கள் இது மாதிரி ஒரு ESP போட நீங்கள் இணைச்சிக்கலாம். இது நான் ஆல்ரெடி இந்த போன வீடியோவில் கூட எப்படி இணைக்கிறேன்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருந்தேன். அதே சேம் மாடல் தான். இதில் N3 போர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் நீங்கள் இதோட இந்த IR சென்சார் எடுத்துகிட்டு இதோட IR அவுட்டை மட்டும், அதாவது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் பின்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த சென்சார் போர்டில் MP3ன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இங்கே கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ESP போர்டில் நீங்கள் ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணாலும், இல்லாட்டா இதை ஒரு வால்யூம் குறைக்கணும்னு கூட்டினாலும், இல்லை ஒரு FM கேட்கறனாலும் எல்லாமே இந்த ரிமோட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லையா இந்த மோடுங்கிற பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் இந்த ESP போர்டில் மோடு பட்டன் யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது ஆக்ஸ் மோடு, ப்ளூடூத் மோடு இப்படி மாறும் பார்த்தீங்களா, அது நம்ம இங்கே எப்பயும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதுலேயே இருக்குது. அதே மாதிரி இதில் முக்கியமானது என்னென்னா, இன்புட்டு அவுட்புட்டுங்கிற இடத்துல இந்த கனெக்டரில் என்னென்ன பின்னு என்னென்ன சிக்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துறாதீங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா இந்த ரிமோட் செக்ஷனில் நீங்கள் மாற்றி வேலை செய்யும். சப்பூபருக்கு பதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வேலை செய்யலாம். இப்படி மாற்றி வேலை செய்யும். அதனால் எப்படி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இதில் நான் இந்த ஆர்எம்சி கனெக்டரை சொல்லணும்னா, இதில் இந்த முதல் பின் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் வயர், அந்த பின் வந்து FR, அதாவது ஃப்ரண்ட்டு ரைட்டு, அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அடுத்து சென்ட்ரு, அதுக்கு அடுத்து கிரவுண்டு, அதுக்கடுத்து சப்பூபர், அதுக்கடுத்து ரியர் ரைட்டு, அதுக்கடுத்து லாஸ்ட்டில் ரியர் லெஃப்ட்டு. இந்த செக்ஷன் பூராமே இன்புட்டு. இது எங்கேருந்து நம்ம கொடுக்கணும்னா, உங்களோட ஃப்ரீ செக்ஷன், அதாவது நீங்கள் ஒரு FT003 வச்சுருக்கீங்க, அல்லாட்டா ஒரு HT ரெஸ்பாக்ஸ் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு ப்ரோலாஜிக் போர்டோட 5.1 அவுட் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து இங்கே வரும். இதை எடுத்து நீங்கள் ஆடியோ போர்ட்டில் கொடுக்கணும். அவுட்புட்டும் அதே மாதிரி தான். நான் இந்த பக்கம் என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கிட்ட அவுட் எடுக்கணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு பின் வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, பிறகு சென்ட்ரு, பிறகு அடுத்து கிரவுண்டு, அடுத்து சப்பூபர், அதுக்கடுத்து ரியர் ரைட்டு, அதுக்கடுத்து லாஸ்ட்டில் ரியர் லெஃப்ட்டு. இது அவுட்புட்டு. மாற்றி கொடுத்துடக்கூடாது. இதுவும் ஒரு காம்பேக்டான ஒரு மாடல் தான். இதை நீங்கள் ஒரு அசம்பிள் செட்டில் ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கீங்க, ரிமோட் இல்லாத மாடல் அப்படின்னா, அந்த இதுக்கு நீங்கள் இந்த ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஜான் பரல், டார்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு ரிமோட் செக்ஷன் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கும் இந்த மாதிரி போர்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதோட அவுட்டை கொண்டு போய் அந்த போர்டில் ஆடியோ செக்ஷனில் சிக்னல் இன்புட் லைனில் கொடுத்துட்டோம்னா, இந்த ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹோம் தியேட்டர் வால்யூம் நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதில் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. இது போர்டு ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. நான் போன வீடியோவில் கூட ஒரு ஃப்ரீ ஆம்பிளிஃபையரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த ரிமோட் கிட்ட தான் யூஸ் பண்ணேன். ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக இருக்குது. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் 12 வோல்ட்டு நீங்கள் DC கொடுக்குறது நீங்கள் ஒரு SMPS யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பக் கன்வெர்ட்டர் வச்சு ஒரு 12 வோல்ட்டுக்கு டியூனிங் பண்ணி இந்த இடத்துல கொடுங்க. இதுலேயும் ஒரு RMC கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது ஒன்று மட்டும் கவனிச்சுக்குங்க. இதில் வயர் கலரை வச்சு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ரைட் சைடு +12 வோல்ட்டு, லெஃப்ட்டில் கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து கருப்பு கலர் வருது வயரு. அதனால் நீங்கள் கருப்பு வந்து நீங்கள் கிரவுண்டு நினச்சி கிரவுண்டில் கொடுத்துடக்கூடாது. அதனால் இதில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். வயரை மாற்றி கொடுத்துடாதீங்க. ஐசி ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ராக் பூராமே கிரவுண்டு, இது பக்கத்தில் இருக்கிறது தான் +2 வோல்ட்டு இன்னு. உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. அதுபடி நீங்கள் லைனு கரெக்டாக கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இந்த போர்டு உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு போட்டிருக்கேன். தேவைன்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.